வெல்கம் டு உரையாடல். நம்மளுடைய உரையாடல் ஷோல இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா வெள்ளக்குதிரை டீம் வந்திருக்காங்க. வெள்ளக்குதிரை டீமோடைய இயக்குனர் அண்ட் நடிகை அண்ட் கதாநாயகன் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ட்ரெய்லர் அண்ட் டீசர் அண்ட் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கிராமத்து சைடு ஒரு ரம்மியமான காட்சிகள் அப்படிங்கிற படங்கள் இப்போ குறைவாக தான் வந்துட்டுருக்கு. பட் அதை பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தோட கேப்டன் ஆத்தர்ஷிப் அப்படின்னு சொன்னா சரண்ராஜ் சார், வெள்ளக்குதிரை அப்படிங்கிற திரைப்படத்தை எப்போ அதோட பிட்ச் ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த ஸ்டோரி எப்படி உருவாச்சு? வெள்ளக்குதிரை ஸ்டோரி ரொம்ப முன்னாடியே ஒரு பழங்காலன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் கேஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போகிறேன், கூத்துப்பட்டுக்கு போகிறேன். அப்பா அண்ணன் நான் கேஸ்ட் பண்ணிடுறேன். அவரை கேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம், நான் ப்ரொடியூசர், நான் டேரக்டர் இருக்குது. அப்போ நான் அசிஸ்டன்ட் இருக்கும்போது என்னென்னா, அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம போய் எடுக்கிறோம். அது ஒரு புரோக்கன் டேமை பற்றி எனக்கு ஒரு புரோக்கன் டேம் பற்றி ரொம்ப நாங்கநேரிக்கிட்ட ஒரு டேம் அந்த மாதிரி கிடச்சிச்சு. அதில் போய் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். வைக்கும்போது என்ன, இவர் வந்துட்டார், அண்ணன் வந்துட்டார். நான் லொக்கேஷனில் இருக்கேன், கார் வர்றாங்க, இவங்க எல்லாரும் காரில் வராங்க. வரும்போது டெக்னீஷியனாக வரும்போது ஃப்ளிப் ஆகி உருண்டுருது கார். உருண்டுறது, இவங்க எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரொம்ப, அதாவது மேஜர் ஆக்சிடென்ட் கிடையாது, பட் ஆக்சிடென்ட் ஆகி கார் ரோல் ஆகிடுது. 4 வட்டம் தம்பி. திருச்சி டு மதுரை நோக்கி போகிறோம். அவன் முதல் நாள் காலையிலேருந்து ஓட்டி மொத்தம் 36 மணி நேரம் ஓட்டினான். நான் அப்படின்னு சொல்லி நான் ஓட்டேன்னு சொன்னேன். ஓட்டாமல் நான் கொடுப்பான்னு சொன்னேன். காலை மணி ஒரு 5 மணி இருக்கும். அப்போ தான் எல்லாத்துக்கும் அந்த தூக்கம் நல்ல அதில் வந்திருக்கேன். திருச்சியிலேருந்து மதுரை நோக்கி வந்த காரு மதுரை நோக்கி திருச்சி நோக்கி நிற்கிதுன்னா எத்தனை பரண்டு அந்த பக்கம் போய் என்னன்னா, இதுல என்னோட இது என்னன்னா, எங்க அம்மா போய் இது பண்ணேன் திருச்சிட்ட மதுரையில் எங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. அம்மா போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து எல்லாம் இருக்கு. பாதி டீம் கிளம்பிட்டாங்க, மிச்சம் கொஞ்சம் டீம் இருக்கு. எனக்கு செல்ஃபிஷ், பயங்கர செல்ஃபிஷ். நான் செல்ஃபிஷா என்ன செய்யறேன், திருப்பி போய் படம் எடுக்கணும்னு தான் நிற்கிறேன். நான் போய் பேசும்போது அவர் தைரியமா போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேனு எக்யூப்மெண்ட்டாக இருக்கு, சரி வாங்க போயிடலான்ட்டு அந்த லிமிடெட் க்ரூ வச்சு நாங்கள் போய் படம் எடுத்துட்டோம். அந்த படம் அவர் ஓகே சொன்னார்ல, அங்கே அவர் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஆக்டர் நம்ம சும்மா ஏதோ போய் ஆக்டர் அவருக்கு அப்படிலாம் இல்லை, நல்லா அதை புரிஞ்சுக்கணும். ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம், அதில் ஐ காட் அ கான்ஃபிடன்ஸ் தட் இஃப் ஹி ஸ்டார்ட் சம்திங் ஹி வில் ஃபினிஷ் இட்ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் எம்ஏல அந்த படம் எடுத்த போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் எம்ஏல வரும். அப்போ நம்ம போத் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி. அப்புறம் இதுக்கு அவர் ப்ரொடியூசர் வரும்போது இதில் என்ன ஆகுதுன்னா, ஹி கால் மீ அண்ட் ஆஸ்க் மீ ஃபார் சம்திங், நான் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி. அவரோட ஐடியா தான் அந்த மலை மேலே ரோடு இல்லாத ஊர் இருக்கு, அவர் ஊர்கிட்டே இருக்குன்னு சொன்னார். நான் அதை கேட்டுட்டு, இல்லைனே நான் நேராக போனால் தான் எனக்கு தெரியும் ஆனால் ஒரு பட்ஜெட்டு அவர் ஹீரோன்ற மாதிரி வச்சுட்டு ஐ ஸ்டார்ட் ரைட்டிங். அதாவது 2-3 கண்டக்ட் எழுதும்போது பட்ஜெட்டில் உட்காராது, சில டைம் கேரக்டராக உட்காராது. அப்போ எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் என்னாச்சு, கடைசியாக இந்த ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் ஆச்சு. அப்புறம் இதை அப்படியே த்ரூ பண்ணேன். ஓகே, ஒரு திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இத்தனை விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கு? எனக்கு என்னன்னா, நான் ரொம்ப சின்ன உலகம், ரொம்ப ஸ்மாலான வேர்ல்டு. என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி ஆன் ரைட்டிங் அண்ட் டைரக்டிங், அதோட முடிஞ்சு போச்சு. இது என் கண்ட்ரோல் இருக்கிறது, நான் பண்ணலாம். அன்கண்ட்ரோல்டாக இருக்க அவார்டு கொடுக்குறது எந்த படத்துக்கும் எனக்கு அது என்னோட கண்ட்ரோல் இல்லை. கொடுத்தா சந்தோஷம் தான், பட் அதுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் இல்லை எனக்கு. 2 பேர் அதே மாதிரி படம் ஓடுது, ஹிட் ஆனாலும் மக்களோட அவங்களோட சந்தோஷம், அவங்க ஒரு விஷயத்தை இது பண்ணுறேன். அது என்னோடது இங்கேயே முடிஞ்சிருச்சு நான் நம்புறேன். இதை நான் சின்சியராக பண்ணுறேன். அங்கே கிடைக்கிறது அது கிடைச்சாலும் கிடைக்கல, அதை பற்றி நான் இந்த ஒர்க்கை சின்சியராக பண்ணுறேன். ஓகே, இல்லை உங்களுடைய ஒர்க் நீங்கள் சின்சியராக பண்ணியிருக்கீங்க. பட் அது மக்கள் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே இத்தனை விருதுகள் கிடைக்குது அப்படிங்கும்போது அது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக தானே இருக்கும். நான் பேலன்ஸ்டாக இருக்கேன், எந்த விதத்துலையும் என்னைய அஃபெக்ட் பண்ணலை. எனக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்குது, எந்த விதம் அஃபெக்ட் பண்ணல. இதுக்கு முழு உரிமையும் சொந்தக்காரர் எப்பயுமே டேரக்டர் தான் புஷ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஆக்சுவலாக அதில் புஷ் பண்ணது எல்லாமே ப்ரொடியூசர் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புஷ் பண்ணது ப்ரொடியூசர் தான் புஷ் பண்ணாரு, நான் புஷ் பண்ணல இந்த அவார்ட்ஸ் எல்லாத்துக்கும். அப்போ அவர்கிட்ட தான் கண்டிப்பாக அப்படியே உங்ககிட்ட டர்னார ஹரிஷ் சார். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனும் நீங்கள் தான், திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் நீங்கள் தான். 2 விஷயத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது சுமைன்னு சொல்ல முடியாது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெயிட்டாக தான் நம்ம அதை பார்க்கணும். எப்படி இருக்கு சார்? இல்லை, நான் ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன். கதையினுடைய அந்த கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடிய நடிகனாக மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அந்த தயாரிப்பாளர் அதுக்கு உதவியாக இருந்தவங்க தான். நான் வேறு எதுவும் அதை எடுத்துக்கல. ஏன்னா கொஞ்சம் நடிகனாவனுங்கிறது தான் கூத்துப்பட்டில் 13 வருஷம் இருந்தோம். அதுக்கான பயிற்சியில் எடுத்தோம். இந்தியா கொஞ்சம் வெளிநாடு எல்லாம் இங்கே எல்லாம் பண்ணோம். அந்த வகையில் பார்த்தா அந்த நடிகன் வரத்துக்கு அந்த தயாரிப்பாளர் உதவி. ஏன்னா நமக்கு தயாரிப்பாளர் எல்லாம் கூட பண்ணலாம், இருந்தாலும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களோ மற்ற இதோ வேறு எங்கே சைன் பண்ணும், அவங்க ஒரு தயாரிப்பாளர்னு இருந்து அந்த பொறுப்பில் ஒரு நபர்கள் இருந்தால் தான் அது செயல்படும். அப்படிங்கிறதுனால ஒரு பணம் பொருளாதாரத்தை ஏற்பாடு பண்ணுறது, அதுக்காக அந்த ஒரு தயாரிப்பாளங்கிற ஒரு குறியீடு கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த குறியீடு இந்த ஹரீஸ்வரி நடிகரை வெளியில் கொண்டாடுறதுக்கு தான். அவங்க 2 பேரும்
நிறைய பிரச்சனைகள் இடிச்சா கூட சரி பண்ணிக்குவாங்க 2 பேரும். ஓகே. தயாரிப்பாளரும் நடிகர். ஏன்னா நடிகர் அவருடைய வேலையை பார்த்துருவாரு, தயாரிப்பாளரும் அவர் வேலையை பார்த்துருவாரு. ஓகே. நீங்க வந்து தயாரிப்பாளர் நடிகரா இருந்தாலும் 13 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கூத்துப்பட்டறை கலைஞரா இருந்துட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் அந்த இதுல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுடைய லுக் வைஸ் நாங்க பார்க்கும்போது இன்னும் நிறைய திரைப்படங்கள்ல நீங்க வந்து நடிச்சிருக்கலாமே. எங்கெங்க இருந்தோ கூட்டிட்டு வந்து வில்லன் கேரக்டர், ஒரு பெரிய ஜாம்பவான் கேரக்டர்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. நீங்க யாரையும் வந்து அணுகலையா, இல்ல உங்களை யாரையும் அப்ரோச் பண்ணலையா? என்னுடைய முயற்சி கரையாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அங்கே ஒரு நடிகனுக்கு இறக்கும்போது கூட ஷார்ட்கட்டு சொல்லிகிட்டே அவன் இருந்தாலும் அப்படி சாகுனது அந்த மாதிரி ஒரு நண்பர் சொன்னார். இது எனக்கு கூட தோணல. என்னப்பா அங்கேயும் அவ்வளோ நடிகன வாழ்க்கையை அங்கேயும் வாழ்ந்துட்டியா நீ? அரை பரம்பரைப்பா. ஒரு ஜென்ரேஷனுக்கு 30 வருஷம், அதில் 15-13 வருஷம் அதுலேயும் அப்படியே தினமும் காலில் போகிறது, நடிக்கிறது, தன்னுடைய சந்தோஷத்தை பூரா அங்கேயே நிவர்த்தி பண்ணிக்கணும். அங்கேயே இருந்துட்டியா என்னது அந்த மாதிரிலாம் சொல்லாங்க. அப்படி அந்த மாதிரி அங்கேயே இருந்துட்டு போது இன்னும் பொறுப்பாக இருக்கணும், நம்ம செய்கிற வேலையை சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுல பொறுப்பு அதிகம் வந்துடுறேன். அப்படி பண்ணுனதுல நான் என்னுடைய முயற்சி குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்ல கேள்வி இது. நல்ல அடிப்பாங்கள பொடனையில் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய முயற்சிகள் கம்மி அப்படிங்கிறது தான் தோணுது. கண்டிப்பா அதை நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிலிம் வந்து வெறிகுண்டு அலையறமா. கண்டிப்பா. அபிராமி போஸ், அதாவது தமிழ் சினிமா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ரொம்ப வருஷமா எனக்கு ரொம்ப ஆசை தமிழ் சினிமால நடிக்கணும், அதோட பாட்டா இருக்கணும். ஏன்னா நான் வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரியில் தான். ஸோ நான் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்ல படித்தேன் ஆக்டிங் 2 வருஷம். அங்கே எங்கள் பேட்ச்லே எனக்கு மட்டும்தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரியும், தமிழ். ஓகே. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அதான் பிளான். இங்கே சென்னை வந்து இங்கே நடிக்கணும், இங்கே தமிழ் சினிமா ஓட பாட்டாக இருக்கணும்னு. ஸோ ஃபைனலி வெள்ளை குதிரை மூலமாக இது ட்ரூ ஆகுது. அவங்க ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கு. நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருக்கு. நல்லா ஃப்ளூயண்டா வந்து தமிழ் ப்ரொனவுன்சியேஷன்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு. நீங்க தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி டீசர் பார்க்கும்போதும் உங்களுடைய ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னமா அந்த பொண்ணு இப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடிப்பு உங்களுக்கு அந்த வெள்ளை குதிரையில இருந்துச்சு. ஸோ வந்து மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நீங்க எப்படி இதுல கமிட் ஆனீங்க? பாம்பேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே தான் தங்கிட்டு இருந்தேன். அப்போது சரண் சார் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு படம் நாங்கள் டிரெக்ட் பண்ண போகிறோம், வெள்ளை குதிரை, அண்ட் ஃபுல் நரேஷன் கொடுத்தாரு. எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஜூம் காலில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறோம். அண்ட் ரொம்ப ஆனஸ்டாக அவர் நரேஷன் கொடுத்தாரு. அண்ட் என்னோட கேரக்டர் கையிலுங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தார். ஸோ எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு படத்தோட பாட்டாக இருக்கணும்னா என்னோட கேரக்டர் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஸ்ட்ராங்னா அது அவங்களோட பர்சனாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்க வேணாம், பட் அந்த கதைக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் தட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த ப்ரையாரிட்டிஸ் எனக்கு. ஓகே. ஸோ அது கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் தமிழ் சினிமாவோட பாட்டாக இருக்கணும், அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, வை நாட்? தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் மீ நாட் டு டூ த ஃபில்ம். ஸோ நான் ஆடிஷன் எடுத்து அனுப்பினேன் அவருக்கு. என்னன்னா இதில் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். என்னன்னா வி சர்ச்ட் அ லாட் ஆஃப் ஹீரோயின்ஸ். ஓகே. இப்போ நான் பேசும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசும்போது அப்படி இந்த மாதிரி நாங்கள் இப்படி எடுக்க போகிறோம், நீங்கள் கமிட் ஆகிற அன்னைக்கு மட்டும் தான் ஹீரோயின், அடுத்த நாள் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி தான் இருக்கும். யாரோ கூட வைக்க மாதிரி இதில் ஹட்டு, ஒரு தனி ஹட் தான் இருக்கும், தங்குறதுக்கு மேலே எதுவுமே இருக்கும். மலையில் ஏறி வரணும், அது ஏறது ட்ரெக்கிங் இருக்குது, அங்கே தங்குறது ஹட்லாம் தங்கணும். 2 ரெஸ்ட் ரூம், ரோடு இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. 2 ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு உமனுக்கு இருக்கும், அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்கணும், நீங்களே துவச்சிக்கணும் உங்கள் துணியை. இது மேற்கொண்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாருமே ஹானஸ்டாக சொல்லிட்டேன். இதனால என்கிட்ட எந்த யாருமே வரல. நாட் ஹீரோயின்ஸ், நான் ஹீரோயின்ஸ்லாம் போகல, சின்ன நம்மளால யாராவது போகும்போது யாருமே அதுக்கு ஒத்து வரல. ஆமாம், அது என்னன்னா வி சர்ச் டீம். பட் அது ஒரு வேளை ஒத்து வந்தாலும் அவங்களோட பட்ஜெட் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை, அப்படி ஏதோ ஒரு விஷயம். கால் ஷீட் 40 days எனக்கு வேணும் கண்டினியூஸ். ஏன்னா இது ஹோலாக வந்து எல்லா கேரக்டரும் உள்ள படம் ஃபுல்லாமே இருப்பாங்க. இப்போ க்ரூவை நம்ம 40 பேர் 40 பேர் முழுசாக அந்த 40 நாள் தேவைப்படும். மற்ற படம் மாதிரி ஏதோ ஒரு சீன் வந்துட்டு போனாங்க, 2 சீன் வந்துட்டு போனாங்க இருக்காது. அப்படி அதான் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க, அப்படி லேஸ் நிறைய இருக்கனால இந்த படம் கம்ப்ளீட்டாக இப்படி தான் போய் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் நான் சொல்லணுன்னே இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கும்போது இதுக்கு வந்ததே பெரிய விஷயம்.
இப்போ நீங்கள் அது ஒன்று. ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஆடிஷன் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் என் படத்தோட சீன் எடுத்து அனுப்பிச்சிட்டு இது பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த ஆடிஷனுக்கு என்ன பண்ணாங்க, சேலை கட்டி இது கட்டி ஒரு கேமரா வச்சு அவங்களே எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ஆடிஷன் ஐ லவ் தட் ஆடிஷன். அந்த ஆடிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சரி இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்படியே மீட் பண்ணதே எங்கே தான் இதில் தான் மீட் பண்ணோம், மலையில தான் மீட் பண்ணோம். கீழே நாங்கள் இதிலே பண்ணல, நாங்கள் இவங்க பாம்பேல இருந்தாங்க, நம்மளால கூட்டு வரக்குள்ள நம்ம இது இல்லை. அப்போ டேரெக்டாக என்ன செஞ்சுட்டு அங்கே வர வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் மீட் பண்ணல, டைரக்டர் மீட் பண்ணல, we met only on the ஹில்ஸ் ஏறி வந்து மேலே மீட் பண்ணி அங்கே தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி அப்படியே நாங்கள் ஃபோக்கஸ் ஆகும். ஒரு நாள் வந்து இது கொடுத்தோம், 2 பேருக்குரிய கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் அதுக்கு சின்ன கொடுத்துட்டு தென் இன் ஒர்க்ஸ் அவுட்னும் போது தென் ஐ ஸ்டார்டட் ஓகே. ஓகே. இதில் முதல்ல தம்பி ஸ்டில் காமிச்சாங்க. ஆனால் இங்கே பொண்ணு கூட பார்த்துட்டு இருந்தேன், தம்பி இது நம்ம கதைக்கு ஆகாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் நவீனமாக இருக்காங்க, காஸ்டியூம்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்காங்க பாருங்க அப்படின்னு. இல்லை நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் மாற்றுவாங்கண்ணா அப்படின்னு. மறுநாள் கொண்டு வந்து காமிச்சாங்க ஒருத்தர் இவங்க கூட பரவாயில்ல நல்லா இருக்காங்களே அப்படின்னு. அவங்க தான் இவங்க. மறுநாள் அன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு சேரீலாம் கொடுத்துட்டு மாற்ற மாதிரி வந்து பண்ணாங்க. அந்த யோசனை மட்டும் தான் சொல்கிறேன், அது செஞ்சு பண்ணாங்க. ஓகே ஓகே சூப்பர். நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கு இந்த திரைப்படம் பத்தி கேட்கும்போது. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ல வந்து காக்கா முட்டையும் வந்து ஆட் ஆன் ஆகும். காக்கா முட்டையில நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுடைய வெள்ளை குதிரையில நீங்க வந்து பண்ணும்போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா? ஏன்னா நம்ம அதுல பண்ணிருக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகே. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. காக்கா முட்டையில நான் போஸ்ட் தான் இருந்தேன், குற்றமே தண்டனை அவரோட அடுத்த படத்துல நான் போஸ்டா இருந்தேன். எனக்கு என்னன்னா நான் ஒரு கில்ட்டான விஷயம் சொல்றேன். மணிகண்டன் சார் ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம படிச்சிருவோம், அவர் கூடயே டிராவல் பண்ணுவோம், பாப்பா எல்லாம் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் சீன் எடுக்க போறோம், விதாத்தோட சாரோட படம் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஒரு இருட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. வரும்போது நான் ஒரு 5000 கற்பனை பண்ணியிருப்பேன். ஐ எம் ஆல்சோ ஏதோ நம்ம அக்வயர் பண்ணிடலாம், நம்மளோட குருநாதர் நம்ம அக்வயர் பண்ணிடலாம்னு நினைப்போம்ல, இந்த ஷாட் என்னையோட பெட்டரா எடுத்துட்டு வரா அப்படின்னு ஏதோ ஒன்று. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு தெரிஞ்சிச்சு நம்ம அந்த ஈகோலாம் உடஞ்சிருச்சு. ஈ மேக்ஸ் மூவி தட் இஸ் காட் லெவல், அது கடவுள் மாதிரி ஒரு படம். அந்த இதுக்குலாம் நீங்கள் போகாதீங்க. இங்கே நாங்கள் ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கோம், ஒரு அதான் சொல்கிறேன், என் படம் பார்த்து நல்ல படம்னு சொல்லுவீங்க, அதுக்குள்ளே நான் ஒரு படம் பண்ணியிருக்கோம். தவிர அவர் அளவுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து அவ்வளோ டெடிகேஷன் இருக்கும், அவ்வளோ ஒர்க் இருக்கும், அதுக்கு பின்னாடி அவ்வளோ இது இருக்கும், அந்த அளவுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப. ஓகே ஹரிசோரி சார், இதில் வந்து நீங்கள் கதாநாயகனாக வந்து நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அந்த ஊரையே வந்து நீங்கள் தான் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் சார் நரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல வந்து இல்லைப்பா நான் அந்தாப்பா நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா, அப்படி உங்களுக்கு அமைஞ்சது? இல்லை அங்கே உள்ள கதையில் மாற்றமாக இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஓகே. நீங்கள் சொன்னது வராது. நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், ஆர்டிஸ்டிக்கலாக இருக்கும் அப்படின்றதுக்குள்ள இந்த படம் வராது. சரி, நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா தியேட்ரிக்கல் மூவியாக கொடுங்க, வேறு எதுவுமே நான் ப்ராமிஸ் விட்டு வாங்கல. எனக்கு வந்து ஓடிடியில் கொடுத்துறாதீங்க, சின்ன படம் யாருமே இல்லை அப்படின்னா தியேட்ரிக்கல். ஏன்னா ஒரு ஊர் நம்மகிட்ட இருக்கு, அந்த ஊரோட விஷுவல்ஸ் இருக்கு, இதை நம்ம ப்ராப்பராக நம்ம இது கன்சியூம் பண்ணுவோம், இது வந்து தியேட்ரிக்கல் மூவியாக ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. தியேட்ரிக்கல் மூவி, ப்ராப்பர் தியேட்ரிக்கல் மூவி, நிறைய லேயர்ஸ் இருக்கு, நீங்கள் சொல்கிற எதுவுமே அதில் இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் எப்பயுமே அப்படி தானே எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் யார் செய்வானா அடுத்து கையில் தான் செய்வாங்க, அப்படி மாறி இருக்கு நிறைய விஷயம். நிறைய அதே ஒரு கேரக்டர் நிறைய ஒரு நீ கிட்டத்தட்ட படத்தில் வந்து ஒரு 7 கேரக்டர் ஆர்க்கே இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஸ்டார்ட், ஒரு மிட், ஒரு எண்டு, எல்லா கேரக்டருக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் அப்படி ஒரு அந்த கதை தான் அந்த கதை தான் அதை கூட கிரியேட் பண்ணுது, கதை தான் அது எல்லாத்தையும் உருவாக்குது நான் நம்புறேன். ஓகே ஓகே வெரி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்களுடைய கதையில். இதில் கூட ஒரு சின்ன சேர்ப்பு தான். தம்பி முதல் பிரதி எடுத்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் நல்ல மக்கள் வந்து ஜனரஞ்சகமாக பார்க்கணுங்கிற ஒரு படத்தை தான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம், அதை நோக்கி தான் பண்ணோம். அதே மாதிரி என்ன இங்கே பவுன்ஸ் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சோமோ அதை தான் எடுத்தோம். அதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது வேற ஒரு தரம் இருக்குது, கொஞ்சம் உலக தரம் சரியாக இருக்குது, செஞ்ச செயல் வந்து சரியாக இருக்குது. அந்த வேறு மாதிரி ஒரு சினிமா அந்த மாதிரி இல்லாமல் அந்த கதைக்காக அந்த உடை வரணும், மண் வரணும், அந்த மக்கள் வரணும், செயல்பாடு சரியாக இருக்கணும், வசனங்கள் சரியாக இருக்கணும், ஒளிப்பதிவு சரியாக இருக்கணும், இசை சரி, இந்த மாதிரி எல்லாம் கோர்வே வந்து ஒரு படம் பார்க்குறது நேர்த்தியாக இருந்தது. இது ஒரு முயற்சியாக பண்ணுவோமே, நாம் எல்லாமே புதுசு, எல்லாம் புதுசுங்க. ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் இப்போ எங்கள் மற்ற நடிகர்லாம் 2 படத்தில் நடிச்சிருக்கலாம், அதில் ஓகே. மற்ற எல்லாமே புதுசுங்கிறதுனால யாரும் மக்களோ அல்லது இதை விநியோகம் பண்ணுறவங்களோ வேறு யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஒரு தரன்னு காமிக்கலாம்னு ஒரு முயற்சி தான் இந்த விருதுக்கு அனுப்புனது. முதல்ல ஒரு 4 விருது அனுப்பணும். நாங்கள் அனுப்புனது ஒரு 88-90% கிட்ட விருதுகள் வந்தது. மீதி 62 நாமினேட் பாருங்க, 54 விருதுகள் வந்திருக்கு. அதில் சிறந்த நடிகருக்கு, சிறந்த நடிகைக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, அந்த மாதிரி கலந்து எல்லாம் கலவையே வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ஜனரஞ்சமாக நல்லா இருக்கும். முதல் பாதி, 2ஆம் பாதி, கிளைமேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். வேற இவ்வளோ விருதுகள்னால பார்வையாளர்களும் மற்ற இதெல்லாம் வந்து அது மட்டும் நினச்சிடவே வேண்டாம். தயவு வந்து கேட்டுக்கிறதே தான்,
ஆர்ட் ஃபிலிமா டாக்குமெண்ட்ரி இல்லவே இல்லை. இல்லவே இல்ல. இந்த ஜனரஞ்சகமான ஒரு படத்துல அவளை நேர்த்தியா பண்ணிருக்குன்னா அவளை விருது கிடைச்சிருக்கு. ஓகே. நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த வெள்ளைக்குதிரை திரைப்படத்துல வந்து ஆசிவகன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இன்னொரு பக்க பலம் அப்படின்னு சொன்னா ஆசிவகனோட ஒர்க். அவர் வந்து இசை வெளியீட்டு விழால வந்து பேசும்போதே ரொம்ப தயங்கி பேசினாரு. இவர் தான் மியூசிக் பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. பட் அவரோட ஒர்க் ஃபிலிம்ல ஒரு ஆசமான ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரை பத்தி சொல்லுங்க. இப்போ பரத் வந்து எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும். ரொம்ப முன்னாடியே நாங்கள் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். அப்பயே தெரியும். என்னோட ஒரு ஆடுக்குன்னு நினைக்கிறேன், ஆடுக்கு அவர் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு ஆடுக்கு மட்டும் மியூசிக் பண்ணுறேன். அதில் தான் பழக்கம் எனக்கு. கதை வந்து நான் இது பண்ணும்போது நான் பரத் வச்சு போயிடலாம் அப்படின்னா ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. போயிட்டு நான் கொடுத்துட்டு லிரிக்குக்கு அந்த பாடலோட இது எப்படி இருக்கும் சிச்சுவேஷனுக்கு இது மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வனவாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வனவாசம் இருக்குன்னா வனவாசத்துக்கு லிரிக் கிடையாது. சிச்சுவேஷன் மட்டும் ஒரு குடும்பம் மேலே போகுன்ற மாதிரி இருக்கும், நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஐ டோல்ட் தட் ஆல் த முன்னோர்கள்லாம் இன்னும் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இது ஐடியா. அப்போ அவங்க ஏறி போகிறது மலைக்காடு போனால் மலைக்காடு மாதிரி வேணாம், எனக்கு ஏதோ ஒரு கப்பலில் போகிற மாதிரி ஒரு ஒரு இசை அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு 4-5 ஐடியா கொடுத்தா எனக்கு என்னென்னா எந்த இதுவுமே இல்லை. அவரே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு பாட்டை மட்டும் கொடுப்பார். ஓகே. லிரிக் மேற்கொண்டு அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். லிரிக்கோட அவுட் மட்டும் தான் வரும். ஆனால் சும்மா செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுவேன். போட்டோன்னா அவரே எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு அவுட் மட்டும் தான் பாட்டுக்கு அப்புறம் பாட்டில் கரெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும் நான் சொல்லுவேன். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாமா, இந்த சவுண்ட்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கலாமான்னு கேட்பேன். அவ்வளோதான். அதுக்கான அவரோட முயற்சி, அவரோட ஒர்க் தான். பக்கபலமாக அவர் தான் எல்லாத்தையும். ஓகே, சூப்பர். அவரோட படம் இந்த வாரம் கூட ஒன்று ரிலீஸ். இன்னொரு படம் ரிலீஸ். ரெண்டுமே சைமல்டேனியஸாக தான் போனோம் நான் நினைக்கிறேன். இந்த படம் அந்த படம் சைமல்டேனியஸாக போனோம். நாங்கள் கொஞ்சம் விருது போட்டு வரும்போது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ரெண்டு ஒரே டைம் தான் ஆரம்பிச்சோம். நம்ம படம் ஃபர்ஸ்ட் கமிட் ஆனார். ஃபர்ஸ்ட் ஆனால் நம்ம படம் தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அந்த படம் கமிட் ஆனார். அபிராமி போஸ், உங்களுக்கு வந்து காடு மலைகள்ல நடக்கிறதா இருக்கட்டும், நிறைய சிரமங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதையும் மீறி நம்மளுடைய நடிப்பை காமிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. எப்படி இருந்துச்சு ஆன் செட்? ஆக்சுவலி மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி நீங்கள் யோசிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோன்னு. ஆனால் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளான ஒரு சுச்சுவேஷன், அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஒரு இது ஆச்சு. என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னா, டெஸ்ட் எடுக்கிறோம். அங்கே வச்சு சாரி இப்போ இது பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு நைட்டு வராங்க, வந்து இது பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலைல ஷூட் போகிறோம். நைட் வந்து காமிச்சிட்டு எல்லாம் காமிச்சோம். இல்லை அப்படி எனக்கு போட்டு மட்டும் பிரச்சனையாக இருக்குது, அது கொஞ்சம் குட்டியாக வச்சுக்கலாம், ரொம்ப பெருசாக வேணாம், குட்டியாக வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு அமிச்சிட்டேன். 1/2 hour 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1/2 hour 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. வரல. என்னடா வரலன்னு பார்த்துட்டு திருப்பி அங்கே போய் பார்த்தா இவ்வளோ பெருசா யானைக்கால் மாதிரி இவ்வளோ பெருசு கீழே விழுந்துட்டாங்க, ஸ்லிப் ஆகிட்டாங்க. இங்கே இருட்டில் ஏன்னா மழை அப்படியே நடந்து போயிட்டு அவங்க ஹட்டுக்கு போனோம். ஹட்லேருந்து வரும்போது ஸ்லிப் ஆகிட்டாங்க. இவ்வளோ பெருசா நாட் ஈவன் வி ஹவ் ஸ்டார்டட் த ஷூட்டே ஆரம்பிக்கல. எனக்கு எல்லாரும் பயந்துட்டாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டீங்க. அப்படி அங்கேருந்து என்னன்னா ஒரு 3 கிலோமீட்டர் மலையிலேருந்து கீழே போய் தான் அடுத்தடுத்து ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும். அன்னைக்கு கண்டிப்பாக எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கீழே இறங்கி அப்புறம் நீங்கள் சுற்றி எடுத்து முடிச்சு திருப்பி 3 கிலோமீட்டர் மேலே ஏறி வரணும். அப்புறம் பிடிச்சி தான் கோயில கூட்டு போயிட்டு வச்சு அந்த ஷார்ட்லேயே இருக்கும். நீங்கள் ஷார்ட்லேயே எடுத்து பார்த்தீங்கன்னா கால் ஒரு கால் இன்னொரு கால் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கால் வீங்கி இருக்கும் பயங்கரமா. வீங்கிட்டு இது பண்ணுறது அப்படியே அந்த சீக்வன்ஸ்ல தெரியும். வி ஆர் ஹங்க்ரி டு பி, அந்த நீங்க சொல்றீங்களா கஷ்டப்படுறது, வி ஆர் ஹங்க்ரி டு பி, அந்த கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் ரொம்ப ஹங்க்ரியா இருக்கோம். உங்களுடைய கதாபாத்திரம் பார்க்கும்போது ஜெய்பீம்ல வர கதாநாயகியோட கதாபாத்திரம் மாதிரி இருந்தது உங்களுடைய கதாபாத்திரம். இவங்க தான் அதுல நடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி நானே ஸ்டேஜ்ல 2 நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் உங்களுடைய கதாபாத்திரம். இன்னும் நிறைய தமிழ் சினிமால உங்களுக்கு வந்து நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் வெள்ளைக்குதிரை மூலமா கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் கூட. சினிமோட்டோகிராஃபி இதுல ஜெய்பீம் சொன்னதா ஒரே ஒரு தகவல். நாங்க ஒரு பெரிய கம்பெனி, அது பேர் சொல்ல வேணாம், தவறாயிருக்கு. அந்த பெரிய கம்பெனி எஃப்எம்எஸ் இதுக்கு ஏன்னா தரம்னு வந்த பிறகு அவங்க கூப்பிட்டு எங்கிட்ட பேசுறாங்க. பார்த்தாங்க, அடடா எல்லாம் நியூ ஃபேஸுங்களா, எனக்கு அது சொல்லாமல் விட்டாங்க. ஆனால் படம் பார்த்தாங்க, இதுல இன்னொரு ஜெய்பீமுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கிராமப்புறம் சார்ந்த ஒரு கதையை பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய ஆடியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை வந்து வெள்ளைக்குதிரை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். சினிமோட்டோகிராஃபி சொல்லுங்க. இப்போ சினிமோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, முதல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபி மட்டும் எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. நிறைய சினிமோட்டோகிராஃபர் போயிட்டே இருந்தாங்க. படம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ராம்தேவ் உள்ள வராரு, கமிட் ஆகி வராரு. பிஃபோர் 1 வீக் ஆஃப் ஷூட் இருக்குமானே, ஒரு வாரம் அல்லது ஒரு 10 நாளுக்குள்ள தான் இருக்கும் அவர் கமிட் ஆனது. ஏன்னா ஏதோ ஒரு தடங்கள் அவங்களுக்கு வேலையாயிடுச்சு, நம்ம ஏதோ ஒரு இதில் நம்ம என்ன ஆயிடுச்சு இது இல்லை. சரி, ராம்தேவ் கேம் டு ஆன் போர்ட். அந்த ராம்தேவ் பற்றி எனக்கு எந்த ஒர்க் நான் பார்த்ததில்லை, எதுவுமே பார்த்ததில்லை. அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார் கூட எனக்கு தெரியாது. அவர் நான் கேமரா ரெண்டல்ஸ் கொடுத்துட்ருப்பேன், அதில் வந்து ரெண்டல் எடுத்துகிட்டு போவார், அதில் பேசுவார், பழகுவார், அவ்வளோதான். மற்றபடி அவர் எப்படி ஒர்க்லாம் தெரியாது. அவர் மலை கூப்பிட்டுட்டு வாட் வி ஃபைண்ட் அவுட்னா ஒரு விஷயம். இப்போ நீங்கள்
பெரிய படம், மிகப்பெரிய படம், ஜெய்பி மாதிரிலாம் சொல்றீங்க, அப்படிலாம் இல்லை. ஓகேவா? அந்த அளவுக்குலாம் நீங்க போக வேணாம். நம்ம ரொம்ப சின்ன படம், பட்ஜெட் இது வயசு எல்லாமே இதுல பேலன்ஸ்டா கேமரா கொண்டு வரணும். அதுதான் என்னோட எய்ம் ஆச்சு. பயங்கரமான கேமராலாம் நம்மளால பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டை மேல எங்களால் கொண்டு போக முடியாது. எந்த எக்யூப்மெண்ட் இல்லை, நம்மளால என்ன எக்யூப்மெண்ட் அந்த 6 மணி நேரம் தூக்கி போக முடியும். எங்க பட்ஜெட்டுக்கு எது வருதோ அந்த எக்யூப்மெண்ட் தான் மேலே கொண்டு முடிச்சு. அந்த எக்யூப்மெண்ட்டுக்குள்ள பேலன்ஸ்டா படம் பார்க்கும்போது கேமராவால டிஸ்டர்ப் இல்லாம போகணும். இது மட்டும் தான் எங்க ஒர்க் ஆகுது. அதை நான் கரெக்டாக பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது அப்புறம் மக்கள் தான் சொல்லணும். ஆனா அந்த பேலன்ஸ்டு நான் பண்ணிருக்கேன். அதை தான் ட்ரை. ஓகே, சூப்பர். இந்த திரைப்படம் மூலமா நம்ம கலைஞர் டிவி அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டினை நான் வந்து முன்வைக்கிறேன். ஒரு மலை சார்ந்த படம் எடுக்க போறீங்க, அங்க வந்து சாலை வசதி இல்லாம இருக்கு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து முன் வந்து அந்த சாலையை வந்து அமைச்சு கொடுத்தாங்க. அதோட பின்னணி என்ன, அந்த கதை எப்படி அமைஞ்சுது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் இருக்கிற சாலை வசதி இல்லாமல் இந்த மாதிரி மலை கிராமத்து மக்களுக்கு தான் சமர்ப்பணம் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் அந்த சாலை நாங்கள் போன ஊருக்கான இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு திட்டங்கள்ல இருந்தது. அது வந்து கீழே வந்து வன இலாக்காவுக்கும் கீழே வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கும் ஏதோ ப்ராப்ளத்தில் நின்றுட்டே இருந்தது. எங்கள் முயற்சியில் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணாங்க. இந்த நீங்கள் சொல்லுங்க, இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற நபர் கீழே இருக்காங்க, மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க, ஒன்றியத்தில் இருக்காங்க, அவையெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணாங்க. மறைமுகமாக வந்து நேரடியாக பண்ணலாம் கூட மறைமுகமாக அதில் உதவி பண்ணாங்க. இப்போது இது இது போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் ஆகி அந்த நபர்களுக்கும் ஒரு உற்சாகம் வந்து அதை கொஞ்சம் துரிதப்படுத்தி அதெல்லாம் நீங்கி மறுபடியும் ஒரு டெண்டரை விட்டு மறுபடியும் பண்ணி இப்போ ரோடு போட்டு ரோடு கிட்டத்தட்ட ஊருக்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, மண் ரோட போயிருக்கு. அது நாள்பட பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்து முடிஞ்சு ஆகும், மக்களுக்கும் நல்லது நடந்திருக்கு. சார், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, உங்களுக்கு ஒன்று இருக்கும், ஆடியன்ஸ்க்கு ஒன்று கிடைக்கும். பட் சரண்ராஜோட ஆஸ்பெக்ட்ல வெள்ளை குதிரைல என்ன இருக்கு? ரொம்ப சின்னதாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய லேயர்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுறோம். ரொம்ப சின்னதாக ஆன்சர் பண்ணால், சொந்த ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய பேர் விட்டு நம்ம வெளியே வந்துடும், வேலை பார்க்க வந்துடலாம். சில பேர் சொந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் காலி பண்ணிட்டு டோட்டலாகவே இங்கே வேற சிட்டிக்கு வந்திருப்பாங்க. அப்படியே அந்த சொந்த ஊரே இல்லாமல் போயிருக்கும், மறந்து போயிடும். சொந்த ஊரில் யார் இருக்கான எந்த ஒரு சொந்த ஊர்னு கேட்டு போயிடுவாங்க. அப்படி சொந்த ஊரை பற்றி ஏக்கமாகிற ஆட்களுக்கு இது ஒரு சின்ன மருந்தாக இருக்கும். பெரிய மருந்தாலும் சின்ன மருந்தாக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சார். சுருக்கமாக சொன்னீங்க. அபிராமி போஸ், உங்களுக்கு வெள்ளை குதிரை மூலமாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். பட் வெள்ளை குதிரையில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, இப்போது ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்கள் படம் வெள்ளை குதிரை ஒரு ஆனஸ்டான ஒரு ஃபில்ம். அதில் ஒரு ட்ரூத் இருக்குது, ஒரு உண்மை இருக்குது அதில். ஓகே, ஸோ அது நான் நம்புகிறேன் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேருது. அண்ட் சின்ன இண்டிபெண்ட் ஃபில்ம், ரொம்ப we made it with a lot of love and நல்ல ஒரு சர்வைவல் ட்ராமா, ஒரு இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட், ஒரு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி ஓட லைஃப்பை காட்டுறாங்க. ஸோ ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க, நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக. கேரக்டர்ஸ்ன்னு சொல்லும் போது தான் அது ஞாபகம் வருது. அதில் நடிச்சிருக்க மற்ற கதாபாத்திரங்கள் கூட எப்படி சார், அவங்களாம் ஆக்டர்ஸா இல்லை ரியலாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வச்சு நீங்கள் நடிக்க வச்சிங்களா? ஏன்னா ரொம்ப ரியலாக இருந்தது. சுற்றி இருக்க ஆட்கள் ஃபுல்லாமே அந்த கிராமத்துக்காரங்க தான். ஓகே, அந்த கிராமத்துக்காரங்க தான் கூப்பிட்டு நடிக்க வச்சோம். ஃபஸ்ட்டு ஒரு முத நாள் தான் டென்ஷன் ஆகிட்டாங்க. முத நாள் போகும்போது என்னன்னா, நம்ம ஒரு க்ளோஸ் வைப்போம், இது வைப்போம், மாஸ்டர் வைப்போம், எல்லாத்தையும் திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, மாஸ்டருக்காக திருப்பி நம்ம வைக்கிறோம்னா திருப்பி முதலேருந்து பண்ணல, ஐயோ என்ன திருப்பி எடுக்கிறாங்கன்னு எந்திரிச்சு போகிறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இது போலையா, அது அவங்களே சொல்லிடுவாங்க, க்ளோஸ் போலையா மாஸ்டர் போலையா அப்படின்னு. அவங்களே பாட்டி வயசான பாட்டி எல்லாமே இது கிடையாது, யங்ஸ்டர்ஸ் கிடையாது, ரொம்ப வயசான படத்தை நீங்கள் அந்த ட்ரெய்லர் இருக்கான்னு தெரியல எனக்கு. அந்த வயசான பாட்டிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. நாங்கள் ஷூட் இல்லாமல் நடந்து வந்தோம்னா, என்ன ஷூட் போலையா எனக்கு, என்ன டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படிலாம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க மக்களுக்கு சாலையும் வந்துடுச்சு, படமும் நல்லா வந்திருக்கு. சூப்பர் சார். ஹரிஸ்வரி சார், நீங்கள் ஒரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இந்த வெள்ளை குதிரை மூலமாக அறிமுகமாகறீங்க. உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வெள்ளை குதிரை பற்றி என்ன சொல்கிறீங்க? இந்த படம் வந்து உலகில் இருக்கிற எல்லா உயிரினும் இருக்குது, அதில் ஒரு உயிரினம் மனித உயிரினம். அந்த மனித உயிரினத்தினுடைய வாழ்வியலும் உணர்வையும் இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். நல்லா நேர்த்தியாக நல்லாயிருக்கும். நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்துட்டு எல்லாம் மன மகிழ்ச்சியோட உங்கள் நண்பர்களும் சொல்லி பார்க்க வைங்க. அதுவே எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஆசையை எடுத்துக்கிறோம். எங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வேலைக்கு ஒரு வெறி ஊட்டுன மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் வந்து வெள்ளை குதிரை பற்றியும் சொன்னீங்க, உங்களுடைய ஜேர்னி பற்றியும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நவம்பர் 28 வந்து உங்களுக்கான நாளாக வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.